பலப்படுத்த நீ பலனடைந்திட உன்னை மறுபடியும் பலத்தில் நிரப்ப பலத்தால் இடை கட்ட கழுகுகளைப் போல் பலனடைந்து படைந்திட உன்னை மறுபடியும் பலப்படுத்துவேன். உன்னை மறுபடியும் பலப்படுத்துவேன். கழுகுகளைப் போல் பலனடைந்து பறந்திட உன்னை மறுபடியும் உன்னை மறுபடியும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். 40 நாட்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை குறித்து நீங்கள் பலப்படும்படியாய் ஆண்டவர் உங்களோடு இடைபட விரும்புகிறார். கொஞ்ச நேரம்தான், ஒரு 2-3 நிமிஷம்தான். இதை கேளுங்க. நீங்கள் பலப்பட இது உங்களுக்கு ஒரு பெரிய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலன் கொண்டு திடமனதாக இருக்க ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும் என்று சொல்லி ஆவியான இன்னைக்கு உங்களோட பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பற்றி சொல்றாரு, நீங்கள் பலப்படணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்கள்கிட்ட இருக்கிற வெறுமை மாறணுங்கிறார். ஆதியாகமம் 1:2 சொல்லுது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. வெறுமை மாறணும். ஆண்டவர் அந்த ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் ஆவியானவர் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம நிறைய நேரங்களில் நமக்குள்ள அசைவாடுகிற தன்மை இருக்கு. நல்ல பலப்படுறோம், நல்ல சர்ச்சுக்கு போகிறோம், எல்லாம் பண்ணுறோம். இந்த 40 நாளும் நம்ம கறி சாப்பிட மாட்டோம். சில பேர் பூ வைக்க மாட்டாங்க, சில பேர் காஃபி குடிக்க மாட்டாங்க, டீ சாப்பிட மாட்டாங்க. சில பேர் 40 நாளும் ஃபாஸ்டிங் இருப்பாங்க, சில பேர் 40 நாளும் ஒவ்வொரு நேரம் ஃபாஸ்டிங் இருப்பாங்க. இப்படி நிறைய காரியத்தை அவங்க முன்னாடி வச்சு தேவனுக்காக டெடிக்கேட்டடாக செய்கிறாங்க. ஆனால் அந்த 40 நாள் முடிஞ்ச பிறகு நம்முடைய பலன் எப்படி இருக்கிறது, நம்முடைய பலவீனம் மாறி இருக்கா அப்படி கொஞ்சம் செக் பண்ணால் வருஷம் ஆயிட்டு. பல வருஷம் நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் இருந்தே நிறைய பேர் அந்த 40 நாள் அப்படி உட்காந்து அதனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னா நம்ம இன்னும் வெறுமையாக தான் இருக்கோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நமக்குள்ள கேரக்டர் அப்படிங்கிற வெளிச்சம் வரல. நமக்குள்ள இருக்கிற சில குணாதிசயங்கள் மாறணும் அப்படிங்கிற வெளிச்சம் வரலன்னு இயேசப்பா சொல்றார். அதனால தான் இந்த 40 நாட்கள் நீங்கள் பலப்பட இன்றைக்கு முதலாம் நாள் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறாரு. நீங்கள் உங்களுக்குள்ள இருக்கிற வெறுமை மாறணும். வெறுமை மாறணும் என்ன? ஆண்டவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கும் பொழுது முதல்ல வெளிச்சம் உண்டாக்க கடவுது அப்படின்னு சொல்லி சொன்னார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறாரு. உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் வெறுமை மாறணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். உங்கள் வெறுமை மாறணும், உங்கள் எம்டியான காரியம் மாறணும் அப்படின்னு ஆவியான எதிர்பார்க்கிறார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெறுமையோடு உட்காந்துருக்கீங்க. ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவர் நல்லா தான் ஜோம் பண்ணுறேன், நல்ல அபிஷேகத்தில் நிறையிறேன், எல்லாம் இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்லார், உங்கள் கேரக்டர் குணம் பெருமை, பொறாமை, கோபம், மற்றவங்க மேலே காய்மாகரமாய் பகைக்கிறது, மற்றவங்களுக்கு விரோதமாக எழுப்பி நிற்கிறது, நான் செய்கிறது தான் ரைட் அப்படின்னு சொல்லி சொத்துக்கள், நிறைய காரியங்களில் பலவீனங்களில் நோய்கள், நிறைய காரியங்களில் உதவாமல் நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி செல்ஃபிஷாக இருக்கிற வெறுமை. அதான் சொல்ல வெளிச்சம் உண்டாக கடவுது. இந்த முதலாவது நாள் ஆண்டவர் உங்களோட பேசுறாரு. வெளிச்சம், லைட், வெளிச்சம் உண்டாக கடவுன்னு சொல்றாரு. ஒரு வெளிச்சம் உங்க மேல இன்னைக்கு உதிக்கிறது. நீங்க தைரியமா இருங்க. இந்த 40 நாள்ல இந்த முதலாவது நாள் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, வெளிச்சம் உங்க மேல உதிக்குது. வெளிச்சம் உங்க மேல சகோதரி உன் மேல வெளிச்சம் உதிக்குது. ஆண்டவர் இந்த வெளிச்சத்தின் மகிமை உன் மேல கட்டளையிடுறார். அந்த வெளிச்சம் உன் மேல உதிக்குது. கர்த்தர் இன்னைக்கு நிறைய காரியங்களை உங்க கேரக்டரை மாத்துறாரு. நீங்கள் குணம் மாறாமல், உங்களுடைய செயல்பாடு மாறாமல், மீதி இருக்கிற இத்தனை நாளும் உபவாசம் இருந்து என்ன செஞ்சாலும் நோ யூஸ், பயன் இல்லை.
உங்கள் மேல் வெளிச்சம் உதிக்க வேண்டும். உங்கள் வெறுமை மாறணும். உங்களுடைய வெறுமை மாறணும். எம்டி வெறுமையான காரியம் மாறணும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், வெறுமையை நான் மாற்றுவேன். நீ கவலைப்படாத மகளே, நீ கலங்காத மகளே, உன் வெறுமையை மாற்றும் மகனை. நீ கவலைப்படாத. உன் குடும்பம் இப்படி வெறுமையாக இருக்க, எவ்வளவு ஜோம் பண்ணுறோம், எவ்வளோ பிரயாசப்படுறோம். ஆமாம், எல்லாம் செய்கிறோம். காணிக்க கொடுக்குறோம், தசம்பா கொடுக்குறோம், ஆமாம், சர்ச்சுக்கு ஒழுங்காக போகிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஏன்னா குணம் மாறாத வரைக்கும் வெறுமை உட்காந்துக்கிட்டே இருக்கும் வீட்டில். உன் குடும்பத்துக்குள்ள குணம் மாறாத வரைக்கும், மகளே உன் குணம், மகனே உன் குணம், சகோதரி தாயாரே தகப்பனாரே உன் குணம் மாறாத வரைக்கும் நீ வெறுமையில தான் இருப்ப. ஆண்டவர் சொல்றாரு, வெறுமையை நான் இன்னைக்கு மாற்றேன். வெளிச்சம் வருது உங்க குடும்பத்துக்குள்ள, உன் மகள் மேல வெளிச்சம் வருது. உங்க ஒருவேளை நிறைய காரியங்கள்ல போராடுகிற காரியத்தின் மேல வெளிச்சம் ஒதுக்கி நீங்க சந்தோஷமா இருங்க. ஆண்டவர் உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கன்னு சொல்றாரு. தொடர்ந்து நாளை தினமும் இதே போல இன்னொரு மகிமையின் வார்த்தையை பலப்படுவதற்கு ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார். தொடர்ந்து கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.